ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவங்க முருகேஷ் நேச்சுரல் லைக்கர். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது ஒரு இயற்கை நம்மை சுற்றி உள்ள எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய ஒரு புல் வகை தான் இந்த அருகம்புல், அதாவது அருகா புல். இந்த புல் பார்த்திங்கன்னா இது எதனால் அருகா புல்னு சொல்கிறாங்கன்னா, இதை எவ்வளோ தான் வெட்டி இதை க்ளீன் பண்ணாலும் ஒரு சின்ன வேர் பகுதி கிடந்தாலும் அதிலிருந்து முளைத்து திரும்பவும் அதனுடைய இனத்தை பெருக்கிக் கொள்ளும். அதனால தான் இந்த புல்லுடைய பெயர் அருகா புல். இதை நம்ம காலப்போக்கில் மருகி அருகம்புல்னு சொல்கிறோம். பார்த்திங்கன்னா இந்த அருகம்புல்லுக்கு நிறைய தன்மை இருக்குங்க. இந்த அருகம்புல் பார்த்திங்கன்னா இதில் உள்ள சாறை நீங்கள் எடுத்து குடிச்சோன்னா ரத்தத்தை சுத்திகரிக்கும். இரத்த சோகை, அதாவது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனையால் பீரியட்ஸ்னால் வரக்கூடிய இரத்த சோகை, இதுக்கெல்லாம் ஒரு சிறந்த மருந்துங்க இந்த அருகம்புல். அதாவது அருகம்புல்லை நீங்கள் ஜூஸாகவும் குடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை கஷாயமாகவும் வச்சு குடிக்கலாம். இல்லைனா அருகம்புல்லை காலையில் எடுத்து அதை அரைச்சி பாலில் குடிச்சிங்கன்னு சொன்னால் நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுல சிறந்த ஒரு தீர்வை கொடுக்கும். அதாவது இரத்த சுத்திகரிப்பாளன். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு இரத்த சோகைக்கும் மற்றும் பல சிறு சிறு நோய்களுக்கு சிறந்த மருந்து இந்த அருகம்புல் ஜூஸுங்க. அதாவது இப்போ கடைகளெலாம் வச்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அருகம்புல் ஜூஸு. ஆனால் நம்ம எளிமையாக நம்மளை சுற்றி உள்ள இடத்துல கிடைக்கிறதுனால அதனுடைய அருமை தெரியல. காலப்போக்கில் இதெல்லாம் இருக்குமான்னு தெரியல. ஸோ நீங்கள் கிடைக்கும் போதே பயன்படுத்தி கொள்ளுங்கள். அருகம்புல் இருக்காத தோட்டமே இருக்க முடியாது இந்த அருகம்புல். ஸோ கண்டிப்பாக அருகம்புல்லை ஜூஸ் வச்சு குடிங்க, கஷாயமாகவும் குடிக்குங்க. உடலில் ரத்தத்தை சுத்திகரிங்க. அதாவது உடலில் உள்ள பல நோய்களுக்கு இந்த அருகம்புல் பொதுவாகவே எல்லாரும் எந்த ஒரு பத்தியமும் இல்லாமல் இந்த அருகம்புல்லை குடிக்கலாம். இது எந்த ஒரு சைடு எஃபெக்டையும் ஏற்படுத்தாது. பாருங்கள், அருகம்புல். அதாவது அந்த காலத்திலே பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலைலாம் போடுவாங்க. அதாவது நம்முடைய பழந்தமிழர்களை பார்த்திங்கன்னா அவங்களுடைய கலாச்சாரம், வாழ்க்கை முறை எல்லாமே இயற்கையோடு ஒன்றி அவங்க வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பிக்கைகளிலும் ஒவ்வொரு அறிவியல், ஒவ்வொரு மருத்துவம் இருக்கும். அந்த வகையில் அருகம்புல் ஒரு முக்கியமான இடத்தை கோயில்களில் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். ஸோ இது அதை விட சிறந்த மருத்துவம் என்பதால் தான் அதை கடவுளுக்கு படைச்சி வணங்குறாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த அருகம்புல் ஜூஸை கண்டிப்பாக குடிங்க, ட்ரை பண்ணுங்கள். உடம்பில் எந்த ஒரு இந்த இரத்த சம்மந்தமான நச்சு பொருட்களுக்கும், அதாவது இரத்தத்தை சுத்திகரித்து அதில் உள்ள கிருமிகள்லாம் கொல்றதுனால இது கிட்டத்தட்ட எல்லா நோய்களுக்கும், காய்ச்சல், தலைவலி, கிட்டத்தட்ட இரத்த சம்மந்தமாக, அதாவது ஒரு மனிதனுடைய உடம்பில் அதிகப்படியான அளவு இருப்பது இரத்தம் தான். அந்த இரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடியதை கண்டிப்பாக கொடுங்க. எல்லா வித நோய்களுக்கும் இது ஒரு சிறந்த மருத்துவமாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லைக் ரொம்ப கம்மியாக இருக்குது. ப்ளீஸ் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.